ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இது வந்து தஞ்சாவூர் டு கும்பகோணம் அந்த ட்ரெயின் போகிற ரூட்டு. செமையாக இருக்கும் பார்க்கறதுக்கு வியூவு. என்ன வீடியோ போடுறது, எதை பற்றி பேசுகிறது எதுவுமே புரிய மாட்டுது. ஏன்னா நான் வந்து ஒரு ஹோம் மேக்கராக இருக்கேன். 2 குழந்தைங்களுக்கு அம்மா. 2 குழந்தைங்களுக்கு அம்மா ஆன பிறகு இப்போ தான் எம்சிஏ முடிச்சுட்டு வேலைக்காகவும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வேலை இல்லாத பற்றி வீடியோ போடுறதா, வேலை தேடுறத பற்றி வீடியோ போடுறதா, வீட்டில் நடக்கிறத பற்றி வீடியோ போடுறதா, குழந்தைங்கள பற்றி போடுறதா, சமைக்கிறத பற்றி போடுறதா எதுவுமே புரிய மாட்டேங்குது. சாட்ஜிபிட்டிட்ட கேட்டோன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு கன்டென்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அதிலே வீடியோ போட்டுகிட்டே இருங்க, நல்லா வியூஸ் வரும்னு சொல்லுது. ஆனால் என்னால் தெரியலங்க. நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்படியும் பார்க்குறது 500 பேரோ 600 பேரோ தான் இருப்பீங்க. தயவுசெய்து ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துருந்தாங்களே உங்களுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ். இந்த வீடியோ வந்து ஒரு செல்ஃப் இன்ட்ரோ மாதிரி வச்சுக்கோங்க. 2 குழந்தைங்க, நான். மோஸ்ட்லி நாங்கள் 3 பேர். நான் முகத்தை காட்டலை. ஏன்னா நான் 2, 3 சேனல் ஆரம்பித்து எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அது எல்லாமே ஃபேஸ் காட்டி வீடியோ போட்டிருக்கேன். காட்டுறது ஒன்றும் தப்பு இல்லை. பட் இந்த சேனலில் வேணாமே, பசங்களை மட்டும் காட்டிட்டு வீடியோ போடலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரி வீடியோ போடலாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து ட்ரெயினில் அம்மா வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். எங்கள் அம்மா வீடு வந்து விருதுநகர் டிஸ்ட்ரிக். நாங்கள் இப்போ இருக்கிறது வந்து கும்பகோணம். ஸோ எனக்கும் இங்கேக்கும் அங்கேக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம விருதுநகரில் வளர்ந்ததுக்குமே கும்பகோணத்துக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது வந்து என் பையன் வந்து 4th போகிறான். ஒரு தமிழ் நோட்டீஸ் இது வந்து கோவிலில் கொடுத்தது. அங்கே அதை எடுத்து தமிழ் படிக்க சொன்னேன். அவ்வளோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக். இனியா பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அந்த மாதிரி படிச்சுட்டு இருந்தான். அதை கொஞ்சம் வீடியோ எடுத்தேன். அப்புறம் வந்து இது வந்து டெய்லரிங். நான் வந்து 1 மாதம் டெய்லரிங் பழகினேன். அப்புறம் வந்து இது நானே வந்து வீட்டில் இது ஃபோன் பார்த்துட்டு யூடியூப் பார்த்துட்டு டாப் வெட்டி தைச்சேன். வெட்டி கொடுத்தது வந்து எங்கள் அம்மா வெட்டி கொடுத்தாங்க. நானே வெட்டியும் தைப்பேன். ஆனால் தைக்கிறது மட்டும் நான் தைச்சேன். கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது. ப்ரோ டெய்லர் அளவுக்கு இல்லாத ஏதோ நார்மலாக நம்ம போடுற அளவுக்கு தைச்சிக்கலாம். மறக்காமல் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன் இத்தனை வாட்டி சொல்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா, நம்ம ஒன்றும் பெரிய யூடியூபர் கிடையாது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லாமலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற அளவுக்கு இந்த டாப் வந்து நான் இந்த வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. சம்மர் ஹாலிடேயில் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகும்போது எடுத்தேன். இப்போ இந்த டாப் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 2, 3 டைம் போட்டு பழசாகவே போயிடுச்சு. இவ்வளோ நாள் யோசிச்சுட்டு நான் இந்த வீடியோ போடலாமா வேணாமா, என்ன பேசலாம். நான் டெய்லியுமே 2 ஷார்ட்ஸ் வந்து காலையில் ஒன்று ஈவினிங் ஒன்று போடுறேன். அதனால் வியூஸ் அந்த அளவுக்கு போக மாட்டுது. இது எனக்கு தெரிஞ்சு இது ஒரு புலம்பல் வீடியோ, செல்ஃப் இன்ட்ரோ வீடியோ என்ன வேணால் வச்சுக்கோங்க. என்ன மாதிரி போட்டால் உங்களுக்கு பிடிக்கும், எது போட்டால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, எதுவுமே இருக்க மாட்டுது. நானும் நிறைய பேரோட விலாக் போய் பார்க்குறேன். ஆனால் அதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க, ஆயிரக்கணக்கான பேர் பார்க்குறீங்க. எப்படின்னா தெரிய மாட்டுது எனக்கும். இது வந்து எனக்கு ஒரு பெரிய சான்ஸாக இருக்கும். நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால என்னோடய லைஃப்பில் பெரிய 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 மாற்றமாக இருக்கும். அது வந்து உங்களுக்கு ஒரு விஷயமா இருக்காது. சப்ஸ்கிரைப்ங்கிறது எனக்கு குளறுது ஏன்னா நான் வந்து இந்த மாதிரி பேசியெல்லாம் பழக்கமே இல்லை. ஒரு லீவுக்கு வந்து என் பையனுக்கு போர் அடிக்குதுன்னா நானும் அவனும் இதுதான் தாயக்கட்டை தான் விளாண்டுட்டு இருந்தோம். டெய்லியும் விளாடுவோம். அங்கே இருக்கும்போது இப்போ ஸ்கூல்லாம் திறந்துட்டாங்க. ஸ்கூல் விளாக்கு போட ஆரம்பிச்சிட்டேன் நான். ஃபஸ்ட்டு பையன் பேர் வந்து தியானிஷ், செகண்ட் பையன் பேர் வந்து மகிழன். மகிழன் வந்து ஃபஸ்ட்டு டே ஸ்கூலுக்கு போன விலாகுமே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதையும் போய் பாருங்கள். அப்புறம் வந்து வேறு ஏதாவது உங்களுக்கு என்னை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அதை பற்றி பேசலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.